கோயம்புத்தூருக்கு திமுக வச்ச குறி. செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுத்த முக்கியமான அசைன்மெண்ட். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தலில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காராம். இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடந்த 1-to-1 ஆலோசனையில் ஸ்டாலின் பேசியது என்ன என்பதை பார்க்கலாம். சென்னைக்கு அடுத்து தொழில் நகரம் என அழைக்கப்படுவது கோவை. இங்கு ஏராளமான தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், பனியன் கம்பெனி உள்ளிட்டவை இருக்குது. கோவை மாவட்டத்தில் 10 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, தொண்டாமுத்தூர், சிங்காநல்லூர், மேட்டுப்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு, கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதிகள் இருக்குது. வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை ஒட்டி திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மக்களை சந்திக்கும் வகையில் தொகுதியாக சென்று வீடு வீடாக பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. மேலும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியும் தொடங்கியிருக்கு. ஆளும் கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருது. அதாவது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கு. மேலும் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், தொகுதிக்கான திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு, எதிர்க்கட்சிகளின் பலம் உள்ளிட்டது குறித்து ஆலோசிக்கப்படுது. இதற்காக ஒவ்வொரு தொகுதியின் மாவட்ட நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வராரு. உடன்பிறப்பே வா என்ற பெயரில் 1-to-1 ஆலோசனை நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் அதிமுகவின் கோட்டை என சொல்லப்படும் கோவை மாவட்ட நிர்வாகிகளை அதன் பொறுப்பாளரோடு இன்று ஆலோசனை நடத்தினார். இதில் செந்தில் பாலாஜியும் கலந்து கொண்டார். அப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என நிர்வாகிகள் முன்னிலையில் மண்டல பொறுப்பாளராக உள்ள செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் கடந்த முறை நடந்த சட்டசபை தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் அதிமுக தொகுதிகளில் வென்றது. தொண்டாமுத்தூரில் அதிமுக, கோயம்புத்தூர் தெற்கில் பாஜக, கோவை வடக்கில் அதிமுக, கவுண்டம்பாளையத்தில் திமுக, சூலூரில் பாஜக, சிங்கநல்லூரில் திமுக, மேட்டுப்பாளையத்தில் அதிமுக, வால்பாறையில் காங்கிரஸ், பொள்ளாச்சியில் திமுக, கிணத்துக்கடவில் அதிமுக கட்சிகள் வென்றிருக்கு. இதில் திமுக 3 தொகுதிகளிலும், கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 1 தொகுதிகளிலும் வென்றிருக்கு. மீதமுள்ள 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் அதிமுகவும் 2 தொகுதிகளில் கூட்டணி கட்சியான பாஜகவும் வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 10 தொகுதிகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெரும்பாலான தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் உத்தரவிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகின்றது.